அறிவு, ஞானம். அறிவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஒரு பையன் அப்பாட்ட போய், அப்பா நான் 10வது வந்துட்டேன், எனக்கு 10th கணக்கு புக்கு வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டானா. அவங்க அப்பா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து, என்கிட்ட டேய் கடையிலலாம் கேட்டேன்டா, 10ஆம் வகுப்பு கணக்கு புக்கே கிடைக்கல, 2 5ஆம் வகுப்பு கணக்கு புக் வாங்கிட்டு வந்துட்டேன், வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாராம். இப்போ 5ம் 5ம் 10ங்கிறது அறிவு. ஆனால் 5வது புத்தகமும் 5வது புத்தகமும் 10வது புத்தகம் ஆக முடியாதுங்கிறது ஞானம். இப்போ அறிவு ஞானம் எதுனா, இப்போது பின்லேடன் இருக்கார், அப்துல் கலாம் இருக்கார். நான் 2 பேரும் ஒப்பிடுறேன்னு நினச்சிடாரு. 2 பேருக்கும் ஒரு அணுகுண்டை எப்படி வெடிக்க வைக்கணும்னு தெரியும் இல்லையா? ஆனால் பின்லேடனுக்கு அணுகுண்டை பற்றி அறிவு இருக்குது. ஆனால் அப்துல் கலாமுக்கு அதை நல்லதுக்கு பயன்படுத்தணுங்கிற ஞானம் இருக்குது. அப்போ அறிவு ஞானமாகிற இடம். அறிவு என்பது சுயம் சார்ந்தது என்பது. ஞானம் என்பது தன் அறிவை பொதுமைப்படுத்துவது. சூப்பர். அடுத்தது, காலம் மாறி போச்சா, ஞானம் மாறி போச்சா? ஞானம் மாறுவதில்லை, காலம் மாறி போய் கொண்டிருக்கிறது. காலத்துக்கு ஏற்ப மனிதன் வாழ பழகி கொண்டான். இப்போ உதாரணமாக நம்ம உலகத்தில் அன்றாடம் சந்தை பொருட்கள், விளம்பர உலகத்தில் பல்வேறு பொருட்கள் வந்தாலும் கூட இன்னும் அந்த பாட்டி வைத்தியம்ங்கிறது, தமிழ் வைத்தியம்ங்கிறதுலாம் நிலைக்குது இல்லையா? அதெல்லாம் ஞானம். எனவே காலம் மாறிக்கொண்டிருக்குமே தவிர நிலைத்த ஞானங்கள் மாறுவதற்கான வாய்ப்பில்லை, மாறாது. மாறினால் அவைகள் ஞானமாக இருக்க முடியாது. ஞானம் என்பதே நீண்ட காலம் பெற்ற அனுபவத்தின் பட்டறிவால் நமக்கு தோன்றுகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஞான தெளிவு என்பது என்ன என்று சொன்னாலே, இன்றைக்கி உலகத்தில் இந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும், அதாவது முன் குறித்து, முன் யோசனையாக, முன் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறோமே, அதெல்லாம் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஆனால் காலம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உதாரணமாக இப்போ வந்து நம்ம மாவு கடையில் போய் வாங்குவோம்னு நினச்சோமா இல்லையா? வீட்டில் அரைப்பாங்க மாவு, அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அரைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். 2 பேர் சேர்ந்து மாவு அரைப்பாங்க, ஒருத்தர் தண்ணி ஊற்றுவாங்க, கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு கை வலிச்சா அவங்க சுற்றுவாங்க. அப்படிலாம் செஞ்சு தான் இட்லி சாப்பிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், கிரைண்டர் வாங்குகிறோம், மிக்சி வாங்கணும். கிரைண்டர், மிக்சி, அதுலேயே டில்ட்டிங் கிரைண்டர்னா அதுவே கீழே ஊற்றுன்றான். இன்னும் அதுவே நேராக மாவு வந்து இட்லி சுட்டு கொடுக்குற மாதிரி தான் மிஷின் கண்டுபிடிக்கலாம், அதையும் கண்டுபிடிச்சிடும். ஆனால் இவ்வளவு கண்டுபிடிச்ச பிறகு ஹோட்டலில், கடையில் போய் 1 கிலோ மாவு வாங்கின்னு வரான் கடையில். கிரைண்டர் கண்டுபிடிச்சி, மிக்சி கண்டுபிடிச்சி, கடைசியில் மாவு பாக்கெட்டு கடையில் வாங்கிடுறான். காலம் மாறினே தாங்கிறோம். ஆனால் ஞானம் மாறக்கூடாது. இவ்வளோ இந்த கிரைண்டர் எதுக்கு வாங்கணும், மிக்சி எதுக்கு வாங்கணும், மாவு அரைக்க தானே, அதில் மாவு அரைச்சி சாப்பிட்லாமே அப்படிங்கிறது தேடாமல் அவசரத்துக்கு என்ன பண்ணுறான், போய் டக்குன்னு மாவு பவுடர் தோசை சுட்டுடுறான். இப்போ ஞானம் என்பது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு வந்தாச்சு இல்லையா? ஆனால் இவை எல்லாற்றையும் விட அரைச்சி சாப்பிட்ற அந்த இட்லி தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது ஞானம். மிக்சி வரலாம், கிரைண்டர் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் இட்லிங்கிற ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான சத்து, உண்மையான விஷயங்கிறது மாறவே மாறாது. இப்போ கூட ஏதோ வாட்ஸ்அப்பில் பார்த்து இட்லி தினம்னு கூட ஒன்று கொண்டாடுறாங்களாம். இத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த அரசன் தான் இட்லியை கண்டுபிடித்தான்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் மாறுகிறது வந்து காலம் மாறிக்கொண்டிருக்கும். நிலைத்த, சரியான, பழுத்த அனுபவத்தில் வருகிற ஞானம் என்பது ஒருபோதும் மாறாது.